இந்த உலகத்தில் பல பேருக்கு இருக்கிற மெயின் பிரச்சனை என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை பற்றி எதுக்கு பேசுகிறான், நம்ம வீட்டில் என்ன நடக்குன்னு அவன் ஏன் தெரிஞ்சுக்க இவ்வளோ ஆர்வப்படுறான், இப்படிங்கிற கேள்விக்கான பதில் தேடுறது தான். ஆனால் ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கும் டைம் பாஸ் நம்ம தானே. நம்மளை பற்றி பேசுகிறதுனால அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு போயிட்டுருக்கு. அதையே நமக்கு எடுக்கணும். அதனால் நமக்கு நஷ்டம் வராத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நின்று பேச தைரியம் கிடையாது. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு விட்டு கேட்குறவங்களுக்கு போய் ஏன் என்னை பேசுகிறேன்னு கேட்குற தைரியம் கிடையாது. இதுக்கு நடுவில் ஏன் இந்த போராட்டம் உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே போட்டுட்ருக்கீங்க? இதனால் ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் நிம்மதி மட்டும்தான் போகும். இப்படி தான் ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து அவங்க வீட்டு அடுப்படி வழியாக வெளியே வந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் குரூப்பாக உட்காந்து பேசுகிறத. ஏன் அப்படி ஒட்டு கேட்டுட்ருக்க அப்படின்னு அந்த பையன் கேட்டானான். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், அவங்க என்னை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு எனக்கு தோணுது, அதான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னாங்களாம். உடனே அந்த பையன் தலையில் அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். மறுநாளும் அதே விஷயத்த அந்த அம்மா பண்ணியிருக்காங்க. அப்போது அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் டெய்லி இங்கே நின்று இப்படி ஒட்டு கேட்டுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இல்லை, அவங்க நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் நடுவில் சைலண்டாக பேசுகிறாங்க. அந்த சைலண்டாக பேசுகிறது என்னையாக தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னாங்களாம். அந்த பையனுக்கு சரியான கோபம் வந்துட்டு வான்னு சொல்லி தரன்னு இழுத்துட்டு வெளியே கூட்டு போயிட்டு அந்த கும்பலுக்கு நடுவில் பாட்டி, நீங்கள் ஏன் எங்கள் அம்மாவை பற்றி எப்போ பார்த்தாலும் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். நாங்கள் எப்போ உங்கள் அம்மாவை பற்றி பேசணும் இப்படின்னு சொல்லி வாக்குவாதத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. இப்போது அவங்க அம்மா அமைதியாக நின்றுட்டு இருந்தாங்களாம். இவ்வளோ நேரம் ஒட்டு கேட்டல்லம்மா, என்னென்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது அவன் பிள்ளைய பார்த்துட்டு அமைதியாக வா போகலான்ட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பையன் மூஞ்சல் அடித்த மாதிரி 2 பேருக்குமே சேர்த்து என்ன சொன்னான்னா, எங்கள் அம்மா முன்னாடி எங்கள் அம்மாவை தப்பாக பேசுகிற தைரியம் உங்களுக்கும் இல்லை, ஏன் என்னை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குற தைரியம் உனக்கும் இல்லை, அப்புறம் ஏன் 2 பேரும் இப்படி போட்டி போட்டுட்ருக்கீங்க? இதுக்கு நடுவில் எங்கள் நிம்மதி தான் போயிடும். எங்கள் அம்மா ஏன் இப்படி அசிங்கமாக பண்ணுறாங்கன்னு யோசிச்சு தயவு செஞ்சு ஒன்று தைரியம் இருந்தால் மூஞ்சுக்கு முன்னாடியே பேசுங்க, இல்லை உனக்காவது தைரியம் இருந்ததுன்னா ஏன் என்னை பேசுகிறீங்கன்னு தைரியமாக கேட்டுரு. இதுக்கு நடுவில் உங்களுக்குள்ளேயே உங்கள் மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு எங்களையும் ஏன் இப்படி அசிங்கமாக எங்கள் அம்மா இருக்காங்கன்னு யோசிக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் அடித்த மாதிரி பதில் சொல்லிட்டு அந்த இடத்த கிளம்புறான். இப்படி தான் பல வீட்டில் நடந்துகிட்ருக்கு. அவங்க நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களோ, அவங்க நம்மளை பற்றி மட்டும் தான் பேசுவாங்களோ அப்படிங்கிற யோசனையிலேயே தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோடு விட்டுருங்க. யாரும் என்ன வேணால் பேசிட்டு போகிறாங்க. யார் என்ன பேசினாலும் நம்ம லைஃப்பில் எதுவுமே மாறப்போகிறதில்ல. நம்ம உழைச்சா மட்டும்தான். எப்படி? நம்ம உழைச்சா மட்டும்தான் நம்ம வீட்டில் சோறு கிடைக்கும். ஸோ அடுத்தவங்க நம்மளை பேசுகிறதுனால எதுவும் மாறும்னு நினச்சி, இல்லை நம்மளை பற்றி யாராவது தப்பாக நினச்சிருவாங்களோன்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையை உங்கள் நிம்மதியை தயவு செஞ்சு கெடுத்துக்காதீங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் உழைச்சா தான் உங்களுக்கு சாப்பாடு. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கான டைமை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சிக்காதீங்க. இது கொஞ்சமாவது உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் இனிமேல் யாரையும் பற்றியும் கேர் பண்ணாமல் நிம்மதியாக வாழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இது வரைக்கும் நிறையா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் எதாவது தவறாக பேசியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.